ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான உருண்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அதே பவுல்லையே ஒரு 1/4 கப்பு வந்து துவரம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊறணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக சீக்கிரமே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக சுடுதண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமே ஊறிடும். ஸோ இது ஊறட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடலாம். நான் சும்மா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். முழுசாக போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து உருண்டை குழம்பு வைக்கிறதுனால இதுக்கு தேங்காய் தேவைப்படாது. குழம்பே வந்து கொல கொலன்னு தான் வரும். ஸோ இப்போ புளி ஆட் பண்ணிடலாம். சில பேர் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றியும் வைப்பாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த பருப்புகளை போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதை பவுலில் வந்து அரைச்சதை இதோட போட்டுக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேணாம். தண்ணியும் தெளிக்காமல் அப்படியே அரைச்சிங்கனாவே இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரன்னு வந்துடும். இது கூட பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தேங்காய் சில்லு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இந்த உருண்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சின்ன ஜீரகம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த உருண்டையை எடுத்து அதில் வந்து போட்டுடலாம். சில பேர் வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த உருண்டையை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த உருண்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இந்த குழம்பு வந்து இப்போ தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, ஆனால் இந்த உருண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொல கொலன்னு வந்துடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன். உடனே வந்து பரட்டி விட வேணாம். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி பரட்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா இந்த குழம்பு தாராளமாக பற்றும். இப்போ மேலே வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.